2026 கடக லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு தேதிக்கு லக்னத்திலிருந்து 9வது வீட்டுல சனி பகவான் இருக்கார். 9ல சனி இருந்து உங்களுடைய 11ங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 3ங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், 6ங்கிற கடன் நோய் எதிரி அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார். ரெண்டாவது சனி இவ்வளவும் பார்க்கிறார். குரு யாரை பார்க்கிறார், எந்தெந்த வீடுகளை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கணும். குரு உங்களுக்கு 12ல குரு, 12ல இருந்து 4ங்கிற நீங்க வீடு, வாகனம், சொத்து, சுகம், உங்களுடைய அம்மா, இந்த வீடுகளை பார்க்கிறார். சனி பகவான் பார்த்தா அதே 6 குருவும் பார்க்கிறார். சனியும் 9ல இருந்து பார்க்கிறார், குருவும் டைரக்டா 12ல இருந்து பார்க்கிறார். அப்ப குரு பார்த்த உடனே சனி பார்த்த அந்த தோஷம் விலகிரும். ரெண்டாவது 8 வந்து ஒரு சுபிட்சமான வீடுன்னே சொல்லலாம். ஆமா, உங்களுடைய பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, சொத்து மதிப்பு, சேவிங்ஸு, பெண்களா இருந்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானம், இது எல்லாமே 8. ஆயுள் ஸ்தானம், இதை ஒரு சுப கிரகம் பார்க்கறதுங்கிறது நல்லது. இதுல ஒரே ஒரு கெடுதல், 12ல குரு இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் கெடுதலே ஒழிய அந்த குரு இந்தந்த வீடுகளை பார்வையிடுறது ரொம்ப நல்லது. இப்ப குரு பார்க்கறதால என்னென்ன நன்மைகள், சனி பார்க்கறதுனால என்னென்ன தீன்மைகள், என்னென்ன மந்தமா நடக்கும், அவ்வளவுதான். நமக்கு ரெகுலரா சில கேள்விகள், சரி எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பிறக்கும், நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் எப்போ வீடு கட்டுவேன், நான் எப்போ பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் எப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த சாமி வணங்கினா எனக்கு எப்போ நல்லது நடக்கும், இதற்கான பதில்களை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். கடக லக்னக்காரங்களுக்கு 9ல சனி, 12ல குரு, 2ல கேது, 8ல ராகு. இந்த ராகுங்கிறது ஒரு நல்ல கிரகம் தான். இவங்களோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது அப்படிங்கிறவர் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய கிரகம். இவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி சுருக்கிடுவார், அவ்வளோதான். சுருக்குக அப்படின்னு இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க கேதுவை. 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம். இதில் கேது இருக்கிறங்காட்டி உண்மையாலுமே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது, குழந்தைங்க படிப்புக்காக வெளியே போகிறது, சில ரகடான குழந்தைகளாக இருந்தால் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறது, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா கேது வந்து ஒரு கம்ப்ரஸ் அப்படின்னா சுருக்கும், உங்களை யாருமே இல்லாமல் அப்படியே சுருக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைச்சிடும். ரெண்டாவது பணம், 2ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் கேது இருக்கிறங்காட்டி தனத்தை அப்படியே சுருக்கிடும். பணம் வந்துக்கிட்டு இருந்த வேலை எல்லா கேட்டையுமே இதை அடைச்சிருக்கும். உங்களுக்கு வேலை இழப்பு வந்திருக்கும், தொழிலில் நஷ்டம் வந்திருக்கும், எதிர்பாராத விதமான ஏமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். ரெண்டாவது வாக்குஸ்தானம் இதுதான். அப்படின்னா வாக்குனால பிரச்சனைகள், சண்டைகள், அந்த சண்டை வந்து தான் உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அந்த சண்டை முத்தி தான் நீங்கள் உங்கள் கம்பெனியில் உங்கள் மேனேஜரை போட நீங்கள் உங்கள் வேலையை அப்படின்ட்டு நீங்களே வந்திருப்பீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை. அப்போ கேது இருந்தாலே அந்த இடத்துல தான் பிரச்சனை பண்ணோம். ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரு, ராகு கெட்டு போனால் தான் கெட்டதில் பண்ணுவார். கெடாமல் இருக்கிறார். இப்போ சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார், இப்போ அவர் கெட போகலை. இந்த வீட்டில் இருந்திருந்தாருன்னா கெட்டிருப்பார். இப்போ ராகு கெடலை, இப்போ ராகு நன்மையை செய்வார். ரெண்டாவது ராகு வந்து குருவோட பார்வையில் இருக்கிறார், 9ஆம் பார்வையில் இருக்கிறார். அப்போ குரு ராகு, குருங்கிறது பணம், ராகுங்கிறது எக்ஸ்பேண்டிங். இதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுச்சோ இது எக்ஸ்பேண்டிங் கிரகம். அப்போ உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், ஆயுள் உங்களுக்கு விருத்தி ஆகும். ஆயுள் விருத்தி அப்படின்னா நோய் குணமாகுது அப்படின்னு அர்த்தம். பெண்களாக இருந்துச்சுங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானம். 2வது திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா நிச்சயமா 2வது திருமணம் நடக்கும். சேவிங்ஸ், நீங்க FD அக்கௌண்ட் போடுவீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம். நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கான வழி இந்த மாதங்கள்ல உங்களுக்கு பிறக்கும். நகை சீட்டு கண்டிப்பா போடுவீங்க. நீங்க வேணா பாருங்க, தீபாவளி சீட்டாவது இந்த கடக லக்னக்காரங்க ஜனவரியில இருந்து நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. சேமிப்புக்கான ஒரு மாதம் நிச்சயமா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சனி பகவான் 9 பாக்கியஸ்தானம். 9ங்கிறது உங்க அப்பாவினுடைய வீடு. எப்போ அப்பாவினுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தாரோ அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நற்பலன்களும் இனி குறைவாக தான் கிடைக்கும். அதனால அப்பாவோட பிஸ்னஸை நீங்கள் பார்க்காதீங்க, அப்பா கிட்ட இருந்து காசு வாங்காதீங்க, அப்பாவை காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே நேருக்கு நேர் பார்க்காதீங்க, அப்பா கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இது அப்பா மட்டும் இல்லை, குருவும் கூட. நீங்கள் ஜோதிடர்கிட்டையோ பூசாரிகிட்டே கூட நீங்கள் திட்டு வாங்கக்கூடிய காலம் இது. அதனால கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சங்கடமான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போயிருங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க. ஒரே மாதம்தான் ஜனவரி, உங்களுக்கு பிப்ரவரியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். 12ல குரு இருக்கிறார். 12ல குரு இருந்தப்ப நீங்கள் நிச்சயமாக ஆன்மீக பயணம் போவீங்க. ஏன்னா இந்த 12ங்கிறது தாம்பத்தியத்துக்கான வீடு, மோட்சத்துக்கான வீடு, இந்த 2க்குமான வீடு. அப்போ கண்டிப்பாக குரு இருக்கும்போது, குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம், அவர் ஒரு ஆன்மீக ஸ்தானத்தில் இருக்கிறங்காட்டி நிச்சயமாக ஆன்மீக யாத்திரை நீங்கள் செய்வீங்க.
எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டால் திருத்தணி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. திருத்தணி, திருப்பதி, இந்த ரெண்டும், திருவண்ணாமலை, இந்த 3 தீயுமே, திருவண்ணாமலை, திருப்பதி, திருத்தணி, இந்த 3க்கும் கடக லக்னக்காரங்க நீங்கள் மேக்சிமம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கும் வரலாம். கடக ராசிக்காரங்களுக்கு, லக்னக்காரங்களுக்கு, ஏன்னா நான் கடகராசி பூச நட்சத்திரம், அதனால் கேளக்கியர் சித்தர் உங்களுக்கானவர். அவர் கேது பகவான் மறு உருவமானவர் கேளக்கியர் சித்தர். அதனால கேதுனாலே பட்டாம்பூச்சின்னு அர்த்தம். அதனால நீங்கள் கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வரலாம். இந்த ஆன்மீக பயணம் நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க. உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், கர்ம நிவர்த்தி கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட கர்மாவையும் ஐயா வாங்கிட்டு ஐயா கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுப்பார். இதனால ஒரு கர்ம மாற்றம் நடக்கும். இதன் மூலியமாக தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்கள் பாவத்தை நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற வரைக்கும் உங்களை கடவுள் ஆசீர்வாதமே பண்ண முடியாது. அதை எங்கேயாவது கொண்டு போய் கலைக்கணும். அதனால தான் கேட்பாங்க, திருத்தணியில் போய் திருப்பரங்குன்றது போகிறேன், இல்லை திருச்செந்தூர் போய் ஆற்றுல முழுங்கிட்டு வரேன், கடலில் முழுங்கிட்டு வரேன், திருப்பதிக்கு போயிட்டு வரேன், உப்பு வாங்கி கொட்டுறேன், எப்படியெல்லாம் என் கர்மாவை கழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கொட்டுறேன், கிறிஸ்தவர்களாக இருந்துச்சுன்னா முட்டி போட்டு நான் நடந்து வரேன், என் வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறேன். இதெல்லாம் தான் வழி. எப்படி எங்கே கர்மாவை கழிக்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேளக்கியர் சித்தர் உட்காந்த இடத்துலே வாங்குறார். அதனால நீங்கள் கேளக்கியர் சித்தர்கிட்ட வாங்க, உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து ஐயா பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிக்கோங்க. வரும்போது எலும்புச்சம்பளம், வெத்தலை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. இதை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. கர்மா நிவர்த்தியாகும். தொழில் தடை, குழந்தை பாக்கிய தடை, திருமண தடை, இது எல்லாமே சரியாகி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பூஸ்டப் கிடைக்கும், லிஃப்ட் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய உறுப்பு கால் மூட்டு, தலை, மேல் மார்பு, இருதயம், அவ்வளோதான். 3 தான். கால் மூட்டு, இந்த பகுதி நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மூட்டு ஜவ்வு தேய்மானம், மூட்டு வலிக்கிறது, குதிங்கால் வலி, இதெல்லாமே வரும். இதெல்லாம் மூட்டுக்கு சம்மந்தமானதான். இது அடுத்து தலை, அடுத்து செஸ்ட். இந்த செஸ்ட்லையுமே லங்ஸு, நுரையீரல், இந்த 2ஐயும் கவனமாக பார்த்துக்கோங்க. பிரச்சனைனா உங்களுக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான். இதை தவிர வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கு வராது. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. 2026 கடக லக்னக்காரங்க எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதுலேயும் அறுபடை வீடுகளில் திருத்தணி போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் நடக்கும். காலங்கி நாதரை வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நம்மளுடைய கேளக்கியர் சித்தரை வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறந்த மாற்றம் நடக்கும். திருப்பதி போயிட்டு வாங்க, மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கும். திருப்பதி உங்களால் போக முடியல அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் அங்கே ஒரு திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறார். அந்த பெருமாளை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த திருப்பதி போன தோஷம் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சூரிய பகவான், சந்திர பகவான், இவங்க மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அப்கிரேட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கிரகம். இவர் 2.25 நாளுக்கு ஒருக்கா மாறுறாரு. சூரிய பகவான் 1 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு இருக்கிறார். அதனால இவங்களை வேகமாக நகரக்கூடியவர்கள், வேகமாக உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். ஓவராலா இந்த 2026க்கு ஒரு மார்க் கொடுங்க. எத்தனை பர்சன்டேஜ் 100க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60%. ஆமாம், 40% அடி வாங்கும், 60% நல்லா இருக்கும். இதில் நல்லா இருக்கிறது எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கும், முதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணம் தாமதமாகும். ஏன்னா டைரக்டாக 3ஆம் பார்வையில் உங்களோடது இருக்குது. 2வது வீடு, வாகனம், இது எல்லாமே வாங்கலாம். எப்படி வாங்கலாம்னா, கடன் ஸ்தானத்தை குரு பார்த்தங்காட்டி லோன் போட்டு வாங்கலாம். லோன் போட்டு வீடு வாங்கலாம், லோனில் கார் வாங்கலாம், இது எல்லாமே கிடைக்கும். ஓகே, வருமானம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால், இங்கே கேது இருக்கிறார், 11 சனியும் பார்த்துட்டார். அப்படிங்கிறப்ப வருமானம் இங்கே தடைபட்டு இருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனையே. உள்ள வர பணத்தினுடைய அளவு இங்கே குறைஞ்சு போச்சு. அதனால தான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே வந்துச்சு. ஆனால் கேட்ட பக்கம் உங்களுக்கு கடன் கிடைக்கும். கொஞ்ச நாள் தான். மே மாதத்திற்கு பிறகு இந்த வருமானம் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த ஸ்தானமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும், லாபஸ்தானமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குரு உங்களுக்கு இங்கே வந்துடுவார், லக்ன குருவாக வந்துடுவார். இன்னைக்கு 12ல் குரு, அடுத்து லக்ன குருவாக வந்துடுவார். அது லக்ன குருவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இந்த 2026ல் நீங்கள் வாங்கியிருக்கிற மதிப்பு 60 மதிப்பெண்.